சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நான் கூற இருக்கும் திருக்குறள், நாடாது நட்டலின் கேடில்லை நட்டபின் வீடில்லை நட்பாள்பவர்க்கு. இதன் பொருள், நட்பு கொள்ளும் பொழுது, நாம் நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது அவர்களுடைய குணாதிசயங்கள், அவருடைய குடும்ப பின்னணி, அவரை பற்றி அனைத்தையும் நாம் தெரிந்து கொண்டு நட்பு கொள்ள வேண்டும். அதுதான் மிகச்சிறந்தது. நாம் அவருடைய தோற்றத்தை வைத்தோ, அவரிடம் இருக்கின்ற பணத்தை வைத்தோ, அவர்கிட்ட இருக்கின்ற செல்வத்தை வைத்தோ நாம் அவரிடம் நட்பாக இருப்பது கூடாது. அவருடைய பண்பு நலன், அறிவு நலன், அவருடைய மனப்பான்மை, அவர் எப்படி மற்றவரோடு பழகுகிறார், அந்த விதத்தையெல்லாம் நாம் தெரிந்து கொண்டு அவரோடு பழக வேண்டும். அது அப்படி இல்லை என்றால் அதுபோல ஒரு துன்பம் நமக்கு எதுவுமே இல்லை. நண்பர்களை சரியானவர்களாக தேர்ந்தெடுக்காமல், தீயவர்கள் என்று தெரியாமல் அவருடைய மேல் பூச்சை நம்பி உள்ளே இருக்கின்ற கெட்ட குணங்கள் நமக்கு வெளியே தெரியாமல் இருக்கின்ற பொழுது நாம் அவரோடு கொள்கின்ற நட்பானது பிற்காலத்தில் நமக்கு மிகப்பெரிய கேடு தரும். யாராலும் எண்ணி பார்க்க முடியாத பல பல பிரச்சனைகளை நமக்கு தரக்கூடியதாக அந்த நட்பு இருக்கும். ஆகிய நட்பு கொள்ளும் பொழுது நாம் யாரை வேண்டுமானாலும் நண்பர்களாக கொள்ளக்கூடாது. நண்பர்கள் என்ற இலக்கணத்துக்கு உட்பட்டு அவர்கள் இருக்கின்றார்களா என்று தெரிந்து அவரோடு நட்பு கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால்தான் நமக்கு லாபம். அப்படி இல்லை என்றால் நமக்கு தீங்கு தான் வந்து சேரும். அவர்களால் நேரக்கூடிய நிறைய பிரச்சனைகளை நாமும் அவர்களோடு இருக்கும்பொழுது நாம் தவறே செய்யவில்லை என்றால் நமக்கும் அந்த பழி வந்து சேரும், அந்த பெயர் வந்து சேரும். ஆகையால் அப்படி செய்யக்கூடாது. தீமை தரக்கூடிய நட்பை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், ஒதுக்கி தள்ள வேண்டும். அவர்களை சேர்த்து கொள்ளக்கூடாது. தீய நட்பை நாம் சேர்த்து கொள்ளவே கூடாது. ஆராய்ந்து நட்பை கொள்ள வேண்டும். ஆராய்ந்து நட்பை கொண்டு நல்லவர்களோடு நம் நட்பை நீடித்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு வாழ்க்கையில் எல்லா நலங்களும் வளங்களும் கிடைக்கும். அதை விடுத்து தீமை இருப்பவரோடு நம் கொண்டால் அதிலிருந்து நம்மால் தப்பிக்க முடியாது. ஒருவர் நண்பராகிவிட்ட பிறகு அவரை விட்டு விலகுவதோ, அவரை நாம் விலக்கி வைப்பதோ என்பது ஆகாத காரியம். அது மிக மிக சிரமம். ஆகையால் பின்னால் நாம் சிரமப்படுவதை விட நாம் அவனை நண்பனாக கொண்டுவிட்டு அதன் பிறகு நீ என்னிடம் பேசாதே, என்னுடன் வாராதே, என்னுடன் பழகாதே என்று நாம் கூறுவது மிகவும் கடினம். ஆகையால் முளையிலே கிள்வது போல் நாம் முன்பே ஆராயும் பொழுதே அவர் நல்ல ஒரு நண்பரா என்று ஆராய்ந்து கொண்டு வந்தால் இந்த வேலை நமக்கு கிடையாது. பழகிய பின்பு நமக்கும் மனம் வராது அவரை விட்டு விலக சொல்வதற்கோ, அல்லது அவரை வேண்டாம் என்று நினைப்பதற்கோ. பரவாயில்லை, கெட்ட குணங்கள் இருந்தாலும் கூட என்னுடைய நண்பன் அப்படி என்று நாம் அவர்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறி நாமும் அவருடைய பழிபாவங்களை பங்கெடுத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்முடைய மனம் பக்குப்பட்டுவிடும். அதனால் நம் குடும்பம், சமுதாயம் சீர்படும். ஆகையால் நண்பர்களாக சேர்த்து கொள்ளும் போதே அவர்களை நாம் நன்கு விசாரித்து சேர்த்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அவர்களை விட்டு விலகுவது நமக்கும் கடினமாக இருக்கும், அவருக்கும் கடினமாக இருக்கும். ஆகையால் தான் இதை வள்ளுவர் நமக்கு வலியுறுத்தி கொள்கின்றார். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.